ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இது வரைக்கும் 3 பிராண்ட்ல இருந்து நியாசினமைட் சீரமை நான் ட்ரை பண்ணியிருக்கேன். அதில் எது பெஸ்ட்டான ஒரு நியாசினமைட் சீரம்ன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அண்ட் அந்த நியாசினமைட் சீரம் எந்த வகையில் எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அது எல்லாத்தையுமே தான் இந்த வீடியோவில் கிளியராக நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விதமான ஸ்கின் கேர் ரிலேட்டடான வீடியோஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் தொடர்ந்து. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரெட்டினால் என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் அதை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அண்ட் அதோட ஷார்ட்ஸுமே நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறமா அப்கமிங் டேஸில் ரெட்டினால் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு என்ன மாதிரியான தாட்ஸ்லாம் இருந்தது, அதை எப்படி யூஸ் பண்ணுன்றது, எந்த மாதிரி நான் பயந்துட்டு இருந்தேன், அதை யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்ற மாதிரியான விஷயத்தை எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக அப்கமிங் வீடியோஸில் நான் ரெட்டினாலை பற்றி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரெட்டினாலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டைம் கண்டிப்பாக ரொம்பவே எடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 to 6 months ஆச்சு நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எல்லாத்தையுமே உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் ஒரு நாளுமே நான் எப்பப்போ அப்ளை பண்ணுறேன்ற அந்த டேட்டையுமே நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்களுக்கு யாராச்சும் டவுட் இருந்தால் அதை ஒரு டைம் டேபிள் மாதிரி நான் ஷேர் பண்ணலான்ற ஒரு ஐடியாவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். ஸோ அதை அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, நியாசினமைட் சீரம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சேனலோட ஸ்டார்டிங்லேயே என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீன் எல்லாத்தையும் வீடியோ போஸ்ட் பண்ணுறப்ப என்ன சொல்லியிருப்பேன்னா, இனிஷியல் டேஸில் ஸ்கின் கேர்லாம் எனக்கு பற்றி அந்த அளவுக்கு அவேர்னஸ் இல்லாத டைமில் கார்னியர் மென் ஆக்னோ ஃபைட் ஃபேஸ் வாஷ், அதுக்கப்புறமா மாமாயத்தில் இருக்கிற ஃபேஷியல் ஸ்க்ரப் ஃப்ரெண்ட்ஸ், சார்கோல் ஃபேஷியல் ஸ்க்ரப், இதை 2 மட்டுமாச்சும் பேசிக்காக யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் அப்கமிங் கொஞ்சம் கொஞ்சமாக போக போக எல்லா ஸ்கின் கேர் ரிலேட்டடாக நிறைய விதமான விஷயங்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமாவே என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனில் நான் இனிஷியலாக யூஸ் பண்ண பிராண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, மினிமலிஸ்ட்ல இருக்கிற சன்ஸ்கிரீன் அண்ட் தென் மினிமலிஸ்ட்ல இருக்கிற நியாசினமைட் சீரம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அது நிறைய பேர் உங்களுக்கு இனிஷியல் டைமில் அந்த ஸ்கின் கேர் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் பார்த்துருந்தா தெரிஞ்சிருக்கும். ஒன்ஸ் நான் மினிமலிஸ்ட்ல இருக்கிற நியாசினமைட் சீரம் 10%க்கான நியாசினமைட் சீரம் நான் வாங்கி யூஸ் பண்ணேன். ஸ்கின் கேர்ல நியாசினமைட் சீரம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக உங்களுடைய ஃபேஸில் இருக்கிற எக்ஸசிவான சீபம் ப்ரொடியூஸ் பண்ணுறதை கண்ட்ரோல் பண்ணதா ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீபம்ன்றது ஒன்றும் இல்லை, ஆயில் எக்ஸசிவாக உங்கள் ஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆகாமல் அதை ப்ராப்பராக கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மெயினான பர்பஸ். அண்ட் அது கூடவே உங்களுக்கு டார்க் ஸ்பாட்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி ஸ்கின் பேரியரை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ரெட்னஸ்லாம் இருந்தாலுமே ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் மெயினாக இந்த நியாசினமைட் சீரமை யூஸ் பண்ணுறது. நியாசினமைட் சீரம் யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம்னு என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஜென்ரலாக வெளியில் அதிகமாக போகக்கூடிய பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் நியாசினமைட் சீரமை யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அது உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இல்லைனாலுமே நீங்கள் அதிகமாக வெளில போகிறப்ப என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஜென்ரலாகவே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறது நீங்கள் சன்ஸ்கிரீன்லாம் யூஸ் பண்ணி இருந்தாலுமே உங்களுக்கு ரொம்பவே டல்லாக காட்டும். அந்த டைமில் கொஞ்சம் பிரைட்டனாக இருக்கிறதுக்கு இந்த நியாசினமைட் சீரம் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதனால் என்ன பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி நீங்கள் நியாசினமைட் சீரம் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அப்படி இல்லைன்னா உங்கள் ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி எது வேணாலும் நீங்கள் விட்டமின் சியோ அப்படி அந்த மாதிரியான சீரம்லாம் ட்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். முதல்ல நான் இங்கே மினிமலிஸ்டோட 10%க்கான சீரமை எப்படி சூஸ் பண்ணேன்னு கேட்டிங்கன்னா, என்னோட ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் ஆயிலி ஸ்கின்ன்றதுனால நான் 5%க்கான நியாசினமைடம் இருந்தது அண்ட் 10%க்கான நியாசினமைடம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். நான் டைரெக்டாக 10%க்கான நியாசினமைடம் ப்ரிஃபர் பண்ணிட்டேன். நல்ல வேலையாக என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய ஃபேஸ்க்கு ஆயிலி ஸ்கின்ன்றதுனால அது எந்த ஒரு விதமான டேமேஜும் கிரியேட் பண்ணலை. இன்கேஸ் நீங்கள் யாராச்சுமே இனிஷியலாக ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, லோவர் கான்சன்ட்ரேஷன் உள்ள ஒரு சீரமை பர்ச்சேஸ் பண்ணி எப்பவுமே ஸ்டார்ட் பண்ணுங்க. சீரம்னு இல்லை, ரெட்டினால் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப என்னன்னா ரொம்பவே பேசிக்கான ஒரு பர்சன்டேஜில் இருக்கிற ப்ராடக்டை வாங்கி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க உங்கள் ஸ்கின்ல. அப்போ தான் உங்களுக்கு எந்த ஒரு டேமேஜும் கிரியேட் பண்ணாது. ஸோ நான் 10%க்கான நியாசினமைட் மினிமலிஸ்ட்லேருந்து வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண உடனே எனக்கு உண்மையாக சொல்லணும்னா ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு ரிசல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தது. ஏன்னு கேட்டிங்கன்னா, என்னுடைய டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே நான் ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். என்னன்னா, பிம்பிள்ஸ் வந்துட்டு அது போகிறப்ப என்ன ஆகும்னா, அந்த இடத்துல ஒரு தடைய மாதிரி டார்க்காக ப்ரௌனாக தடைய மாதிரி விட்டுட்டு போயிடும். அதெல்லாம் நான் ஸ்கின் கேர் ரூட்டீன் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி அப்படியே இருக்கும். அண்ட் ஒன்ஸ் நான் இந்த ஸ்கின் கேர் ரூட்டீன்லாம் இந்த நியாசினமைட் சீரம், சன்ஸ்கிரீன் இது எல்லாமே யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமாவே எனக்கு அந்த டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபேட் ஆக ஸ்டார்ட் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த வகையில் எனக்கு மினிமலிஸ்ட் இருக்கிற நியாசினமைட் சீரம் 10%க்கானது சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லி ஆகணும். நீங்கள் யாராச்சும் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லை, நீங்கள் ஆல்ரெடி வேறு ஏதாவது ஒரு நியாசினமைட் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ண பிராண்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா, ரீகூலில் இருக்கிற பிட் ஸ்டாப் ப்ளூ சீரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணியிருந்தேன். ரீசெண்டாக கூட ஷார்ட்ஸில் அதை பற்றின ஒரு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணியிருப்பேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீனை அப்டேட் பண்ணுன்ற ஒரு தாட்னால அதை அப்டேட் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்கள் நினைக்கலாம், மினிமலிஸ்ட்டும் நல்லா தான் ஒர்க் அவுட் ஆச்சு, ஏன் நீ சேஞ்ச் பண்ண நினச்சிட்டு.
ரெகுலராக நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கனால ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னா வேற ஒரு பிராண்ட்ல இருக்கிறத ட்ரை பண்ணி இன்னுமே ஸ்கின் கேர் ரூட்டினா என்ன பண்ணலாம்னு பார்க்குறப்ப தான் இந்த ரீகூலோட நம்ம சன்ஸ்கிரீன் ரீசெண்டாக வாங்கி பர்ச்சேஸ் பண்ணி அதையுமே நம்ம ஷார்ட்ஸில் போட்டுருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஆயிலி ஸ்கின்க்கு வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் சன்ஸ்கிரீன்ற மாதிரி சொல்லியிருப்போம். அதனால அந்த பிராண்ட்ல இருந்து சரி ஓகே ரீகூல் பிட் ஸ்டாப் ப்ளூ சீரம் நல்லா ஒர்க் அவுட் ஆகுன்ற ஒரு தாட்ல பர்ச்சேஸ் பண்ணேன். அதில் இருக்கிற இன்கிரீடியன்ட்டுமே பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா காப்பர் ட்ரை பெப்டைடு, அதுக்கப்புறமா உங்களுக்கு கிளிசரின், இந்த மாதிரி நியாசினமைட், இந்த மாதிரி 3 விஷயம் இருந்தனால ஆக்னி ஸ்கார்ஸ்க்குமே ரொம்ப ஹெல்ப் பண்ணுன்ற நினப்பில் நான் அதை பர்ச்சேஸ் பண்ணேன். அதோட பற்றின செப்பரேட் ஃபுல் வீடியோவுமே நம்ம சேனலில் வந்திருக்கும். நீங்கள் அதை வேணால் மறக்காமல் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். அதை பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணப்போ தான் எனக்கு தெரிஞ்சுது மினிமலிஸ்ட் வந்து இங்கே இருக்குன்னா இந்த ரீகூல் வந்து இங்கே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எனக்கு அது மினிமலிஸ்ட் அந்த சீரமை யூஸ் பண்ணுற அப்போவுமே தெரியல. பட் தெரிஞ்சது எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த டார்க் ஸ்பாட்ஸ்லாம் ஃபேட் ஆகுது, பிம்பிள் வந்துட்டு அந்த போன இடம் கிளியர் ஆகுது, அது தெரிஞ்சது ஒர்க் அவுட் ஆகுதுன்றது. பட் ஆனால் அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்றது நான் ஒன்ஸ் இந்த ரீகூலுக்கு ஸ்விட்ச் ஆனதுக்கு அப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரியுது. ரீகூலோட அந்த நியாசினமைட் சீரம் நான் ட்ரை பண்ணுறேன். என் ஃபேஸ் ரொம்பவே டல்லாக இருந்தது, ஆயிலியாகவுமே இருந்தது, சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஒரு 3 to 4 டேஸ்லேயே நான் ரீகூலை வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எஸ் ஏன்னு கேட்டிங்கன்னா ரீகூல் இருக்கிற நியாசினமைடோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா வெறும் 5% தான், மினிமலிஸ்ட்டில் 10%. பட் ஆனால் அது கூடவே உங்களுக்கு இந்த காப்பர் ட்ரை பெப்டைட்லாம் இருக்கிறதுனால கொலாஜின் லெவலில் பூஸ்ட் பண்ணுன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அதனால் ஸ்கின் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த மாதிரி எந்த ப்ராடக்ட் வந்து சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஸோ அதனால் நான் அதை டிஸ்கண்டினியூ பண்ண வேண்டிய நிலைமைக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒன்ஸ் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு இப்போ எனக்கு இன்னொரு வந்து கொஷின் மார்க் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். எய்தர் நம்ம வந்து திரும்ப மினிமலிஸ்டே போக போகிறோமா, இல்லை வேறு ஏதாவது பிராண்ட் ட்ரை பண்ணலாமா? ஏன்னா ஒன்ஸ் நம்ம வந்து அந்த கண்டினியூட்டை பிரேக் பண்ணிட்டோம். மினிமலிஸ்ட் வந்து இவ்வளோ நாள் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அதை பிரேக் பண்ணி ஒரு ப்ராடக்ட் மாறினதுனால இப்போ நல்ல ஒரு சான்ஸாக இருக்குது வேற ஒரு பிராண்ட்ல இருந்து நியாசினமைட் சீரம் பர்ச்சேஸ் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலான்ற தாட்டில் தான் சர்ச் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னா ஆர்டினரி பிராண்ட்ல இருக்கிற நியாசினமைட் சீரம் 10%க்கான நியாசினமைட் சீரமை பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணலான்ற மாதிரி ஒரு தாட் வந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் அதையுமே ஷார்ட்ஸில் நான் போட்டிருப்பேன். ஸோ ஆர்டினரி பிராண்ட்ல இருந்து அந்த நியாசினமைட் சீரம் 10%க்கானது வாங்கி யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கரண்ட்டாக நான் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டினரி பிராண்ட்ல இருக்கிற நியாசினமைட் சீரம் 10%க்கான தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் அது கூடவே அடிஷ்னலாக ஹயாலுரானிக் ஆசிடுமே நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே ரெட்டினாலை பற்றி நான் பேசுகிறப்போ உங்களுக்கு அங்கே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஆர்டினரி பிராண்ட், ரீக்வல், அதுக்கப்புறமா உங்களுக்கு மினிமலிஸ்ட், இந்த 3 பிராண்ட்ல இருந்தும் நான் நியாசினமைட் சீரம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறது என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நியாசினமைட் சீரமை பொறுத்த வரைக்கும் ரீகூல் பிராண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா சுத்தமாக ஒர்க் அவுட்டே ஆகலை. ஓகேவா? அதுக்கப்புறமா நீங்கள் வேணும்னா மினிமலிஸ்ட் இருக்கிறத ட்ரை பண்ணலாம். அண்ட் ஆர்டினரியுமே நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ நான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணி யூஸ் பண்ணதில் எந்த ஒரு மேஜர் செட்பேக்கும் இல்லை. இந்த ரீகோலில் வந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை. சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம். இப்போ என்ன நீங்கள் ரேங்க் பண்ண சொன்னீங்கன்னா முதல்ல நான் சொல்ல போகிறது இந்த ஆர்டினரி பிராண்டில் இருக்கிற நியாசினமைட்கான 10%க்கான சீரம். அதுக்கு அடுத்ததான் உங்களுக்கு மினிமலிஸ்ட் இருக்கிற நியாசினமைட் சீரம். தென் தேர்ட் தான் வந்து எனக்கு தெரியும் தேர்டுலாம் வேணாம், அது வேண்டவே வேண்டான்றதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட ஒரு கருத்து. ரீகோல் இருக்கிற நியாசினமைட் சீரமை வாங்கி பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஓகேவா? இந்த ரெண்டுத்தில் இருக்கிறத நீங்கள் எதை ட்ரை பண்ணாலுமே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்க சான்ஸ் இருக்குது. அண்ட் எப்போவுமே நான் சொல்கிறது தான் ஸ்கின் கேர் ரூட்டீனில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஓகே நான் அதை வந்து கம்ப்ளீட் ஸ்கின் கேர் வீடியோ நான் கரெக்டாக யூஸ் பண்ணுறேன் ஓரளவுக்கு வந்து நான் ஃபைன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் என்னோட ஸ்கின் கேர் ரூட்டீன் இப்படி தான் இருக்க போகுதுன்றது. ஸோ அதனால் அதை ஏன்னா இதுக்கப்புறமா அது கொஞ்சம் வருஷத்துக்கே நான் அதுதான் அந்த ரூட்டீனை மட்டும் தான் ஃபாலோ பண்ண போகிறேன். அதை செப்பரேட்டாக கிளியராக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அந்த வீடியோவில் இன்னுமே நம்ம ஸ்கின் கேரை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நீங்கள் கரண்ட்டாக என்ன மாதிரியான சீரமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ஃபேஸ்லன்றதை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க, கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தட்டிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.